கடவுளின் கட்டளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். யாரோடு இணைந்திருக்கிறார்? கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். அருமையானவர்களே, எனவே உங்கள் குடும்பத்தில் கடவுளுடைய பிரசன்னம் வர வேண்டுமென்றால் இந்த அன்பை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அன்பால் உங்கள் குடும்பத்தை நிறைத்திருக்க வேண்டும். பொன்னாலோ பொருளாலோ வேறு காரியத்தாலோ நிரப்பக்கூடாது. அதனால தான் நான் எப்போவுமே டிவி பெட்டி போடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏதாச்சும் சில வீட்டில் டிவி பெட்டி 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது சினிமா பாட்டில் டங்கு 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 டங்குன்ட்டு சத்தம் கட்டிகிட்டே இருக்கும். அப்போ அந்த வீடு முழுவதும் எது நிறைஞ்சிருக்கும்? என்ன நிறைஞ்சிருக்கும்? டங்கு 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 டங்குன்னு தான் நிறைஞ்சிருக்கும். ஒரே அடியும் பிடியுமா சண்டையுமா இருக்கும். சரிங்களா? அதே போல் சில வீட்டில் சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும். டைன்ட்டு சவுண்டு கேட்கும். அங்கே கண்ணீர் வரும் இல்லையா? ஒரே சீரியலாக சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே என்ன நிறைஞ்சிருக்கும்? என்ன நிறைஞ்சிருக்கும்? ஒரே கண்ணீராய் நிறைந்திருக்கும். சரியா? அதே போல் சில வீட்டுக்குள்ளே எப்போவும் அந்த கார்ட்டூன் சேனல் ஓடிக்கிட்டே இருக்கும். கார்ட்டூன் சேனல் எப்போவும் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே வீட்டுக்குள்ளே என்ன நிறைஞ்சிருக்கும்? எல்லாரும் குட்டி பிள்ளையாக தான் இருக்கும். அப்பனும் குட்டி பிள்ளையாக இருக்கும், அம்மாவும் குட்டி பிள்ளையாக இருக்கும், எல்லாம் பாப்பா போல் இருக்கும். சீரியஸ்னஸே இருக்காது. சரிங்களா? அப்போது வீட்டுக்குள்ளே என்ன நிறைஞ்சிருக்கணும்? என்ன நிறைஞ்சிருக்கணும்? ஆண்டுடைய அன்பு, ஆண்டுடைய பிரசன்னம். அப்போ என்ன செய்யலாம்? ஆண்டுடைய பாட்டுக்களை போட்டு விடலாம். ஆண்டுடைய பாட்டு போட்டுன்னா அந்த ஆண்டுடைய பாட்டு என்ன செய்யும்? அது இறை பிரசன்னத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். எனவே கடவுளுடைய பாடலை நீங்கள் போடுங்க. மற்ற காரியங்கள்லாம் நிறைய போடாதீங்க. அதே போல் ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் செய்கின்ற பொழுது அந்த அன்பால் அந்த வீடு என்ன செய்யும்? நிரம்பும். எனவே ஏன்னா உங்கள் கடவுளுடைய அன்பால் உங்கள் இல்லத்தை நிரப்புகின்ற பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இது முதல் காரியம்.